மணி 10:20 ஆகுது. லோடெலாம் இறக்கி முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு செட்டில் பண்ணிட்டு கிளம்புறோம். அந்த வீட்டுக்காரங்க தான் தண்ணி கொடுத்தாங்க. அப்படியே கிளம்பலாம் வாங்க. 10:20 அவ்வளோதான், கிளம்பிட்டோம். பாய் பாய் நேபாள். இந்த 200 கிலோமீட்டர் நாம் பகலில் காட்டினேன் முன்னாடி, சரி நைட்டில் காட்டினேன். இப்போ பகலில் காட்டுறேன். ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஹில்ஸ் ரோடு தான். சில பக்கம் இப்போ தான் ரோடுங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, சில இது போட்டு முடிச்சிட்டாங்க. நாம் அங்கே மேலேருந்து ஒரு ரிவரை காட்டியிருப்போம். அந்த ஆறு தான் இந்த ஆறு. அந்த ஆற்று பாலத்தில் தான் கிராஸ் பண்ணி போகிறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் போய் நம்ம லோடை இறக்கணும். இந்த பாலத்துக்கு ஆப்போசிட்டில் தான் MADI மடி ரிவர்னு போட்டிருக்கு. மடி ரிவர் பிரிட்ஜான். எங்க பாலம் புதுசாக அந்த சைடு பெரிய பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆற்றுலேருந்து கல் எடுத்து இதை தான் கொண்டு போய் அங்கே உடைக்கிறாங்க. கல் உடைக்கிறாங்க இங்கே இருக்கவங்களாம். மலையெல்லாம் உடைக்கிறது கிடையாது. கரெக்டாக அங்கே ஒரு குத்து பள்ளமாக இறங்க வேறு அங்கே வர முன்னாடி. பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. பிரிட்ஜு மோல்டு போட்டாங்கன்னா ரோடே பிளாக் பண்ணிடுவானுங்க. பிரிட்ஜு போட்டாங்கன்னா மேலே தூக்கி மோல்டிங் போட்டாங்கன்னா பிளாக் பண்ணிவிட்டு இல்லை போட்டாங்கன்னா மோல்டுக்கு போடும்போது கடைசி ரூஃப் டாப்பு போடும்போது பிளாக் பண்ணிடுவாங்கல்ல. அப்போ அடி அடி ஆயாடி தட்டி இருக்கு அடி ஃபோனை பறி கொடுத்துடக்கூடாது, வீடியோ எடுக்கிறேன். ஓய் 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 ஓய்யா. அதான் எவ்வளோ பள்ளம். மண்ணெண்ணெய் மாதிரி ஓடுது, மண்ணெண்ணெய் கலர்ல.
மேல ஏதோ படிக்கட்டு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அங்க பாருங்க அருவி செம்மையா இருக்கு. ஃபால்ஸ் அங்க வருது பாருங்க. அதுக்கு போறதுக்கு டிக்கெட்டு போல. நீங்க பார்க்க முடியாது டிரைவர்லாம். அதான் அதுக்கு தான் கிளீனர் ஆகணுங்கிறது என் நியாயம் இருக்கு. எதுக்கே கிளீனர் ஆகணும்? ஆமா, கிளீனர் ஏறி உட்காந்து அப்படி டோர்ல கையை விட்டு ஒரு தட்டுனா அந்த வண்டி போகும். ராஜா பகவத் மாதிரி கிளீனர் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. அப்படிதான். எப்பாடி எவ்வளோ செங்குத்தா இருக்கு மலையெல்லாம். நைட்ல அந்த ஓரமாவே போயிட்டோமா? நைட்டு வேற அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியல. ஓ இங்க பாருங்க. இல்ல ஹைட்ரோ பவர்னா அது என்ன அர்த்தம்? ஏற்படக்கூடிய இடம். ஓ இந்த இடம் தானே? ஆமா. பாடி அவங்க தான் ரொம்ப பின்னாடி வந்தாங்களே. எப்படி வருவாங்க? நைட்டு இங்கே தான் வந்து கைடை ஏற்றணும். உள்ளே போகும்போது கைடில் பார்ட்டி அங்கே வேலை பார்க்குறவன். அது பழைய பாலம் மாட்டது. அந்த வண்டி வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த இதில் சிக்னலில் நம்ம ரைட்டில் திரும்பணும். இந்த ஊருக்கு பேர் மூங்கிலியே இன்னும் போட்டுருந்துச்சு மேப்பில். எனக்கு சரியாக தெரியல. தமோலி இல்லை, தமோலி தான் நம்ம இறக்க போகிற இடம். இந்த லெஃப்ட்டு பிரிஞ்ச இடம் வந்து மூங்கிலியா இன்னும். இந்த ஹைவேக்கு பேர் வந்து மகேந்திரா ஹைவே. நரேன்கார் வந்து 36 கிலோமீட்டர். நேராக போனால் காட்மாண்டு 110 கிலோமீட்டர். நேபாள் தலைநகரம் காட்மாண்டு. எது? வச்சிருங்க. டப்பாவா இருக்காது. அதான் எனக்கு தெரியும். வரும். இல்ல அவன் ஆண்ட்ராய்டு தான். அவனுக்கு ஃபோன்லாம் அவ்வளோ பிடிக்காது, கேமரா தான் பிடிக்கும் அவனுக்கு. இந்த கண்டக்டர் வாங்குற காசுக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பான் போல. கோர்கோலா
போகும்போது, அதாவது நேபாளுக்குள்ளே போகும்போது இந்த இடத்துல தான் நிப்பாட்டியிருந்தோம். டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாங்கன்னு சொல்லிவிட்டு அதே இடத்துல கரெக்டாக நிப்பாட்டியிருக்கோம். இந்த இடத்துல தான் அந்த சின்ன பையனை சந்தித்தோம், சஞ்சீவை. இந்த கடையில் தான் டீ குடித்தோம். போகும்போது இங்கே தான் குடித்தோம், வரும்போது இங்கே தான் குடிக்கிறோம். ரிசீவ்டு வரணும், இங்கே தான் ரிசீவ்டு தருவாங்களாம். அந்த ரிசீவ்டு வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கோம் எல்லோரும். இங்கேருந்து பார்டர் வந்து ரக்ஸோல்னு சொல்லுவாங்க. அந்த ரக்ஸோலுக்கு வந்து 140 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வழியில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. இதுக்கு இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் மலை ஏறினோம். இந்த இடத்துக்கு பேர் தான் பீர்கஞ்ச் அப்படின்ற இடம். இதிலேருந்து ரக்ஸோல் போகணும். நம்ம ரக்ஸோல் போனால் தான் பார்டர். லெஃப்ட்லேயும் இறங்கியும் போக மாட்டான், வேகமாகவும் போக மாட்டான். பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். படுத்துருந்தேன், தூக்கமே வரல, எழுந்துட்ட மாதிரி. கூடையில் ஏதோ போகுது பாருங்க, இங்கே கூடையில் போகுது பார்த்தீங்க, ரோப் கார். இங்கே நம்ம தலைக்கு மேலே தான் போகுது. இங்கே தான் பிடிச்சி வச்சு நிப்பாட்டிக்கிட்டு நாம் நிப்பாட்டாமல் வந்துட்டோன்னா 500 கட்ட வேண்டிய இடத்துல 1000 கட்டுன்றேன் நான். அதானே இது. இது தாங்க நாக்கா சீட்னா டோல் சீட்டு. இந்தியா நம்பர் கொண்ட எல்லா வெஹிக்கிளுக்கும் இங்கே வந்து சீட்டு போட்டு தரானுங்க. நம்ம இவங்கள்ட்ட 500 கொடுக்கணும். நேபாளி ருப்பீஸ் கொடுத்துக்கோங்க. நேபாளி ருப்பீஸில் எழுதிட்டு நம்மள்ட்ட இந்தியன் ருப்பீஸ் வாங்கிக்குவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இங்கே வர்ற டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். பின்னாடி வர்ற வண்டிக்கான ஒருத்தன் சண்டைக்கு வந்தான். நாங்கள் 2 பேரும் சண்டைக்கு போயிட்டோம். என்னடா வண்டியை ரோட்டு மேலே நிப்பாட்டிட்டு போவீங்களான்ட்டு எழுத்துக்கிட்டான் அவன் எங்களை முன்னாடி ஏறி வந்து அணைச்சி விடுவான். வாங்க பார்ப்போம். இதோ அங்கே வர்றான் பாருங்க, அவன் தான். சேச்சி குடும்பம். தார் ரோடு கேவலம். இந்த காங்கிரீட் ரோட்டுக்கு டம்முன்னு குதிச்சுக்கிட்டே தான் போகும். தார் ரோடு பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் காங்கிரீட் ரோடு பல வருஷத்துக்கு கிடக்கும், அவ்வளோதான். போவேன். இந்த பார்க்கு ரொம்ப தூரத்துக்கு இருக்குங்க. இந்த பார்க்கு அங்கே வரைக்கும் இருக்குல்ல, நேஷனல் பார்க்கு. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்? மேற்க நோக்கி போயிட்டுருக்கோம். சூரியன் எங்கே மேற்கு. இதெல்லாம் நைட்டில் போவோம், ஒன்றும் தெரில ஆட்டது. அந்த இது வெட்டின மாதிரி வெள்ளையாக இருக்குது. அதெல்லாம் நைட்டில் அந்த லோ பெட்டு பின்னாடி போனோமே அந்த ரோடு தானே இது. ஆமாம், நேபாள் ஆயில் கார்பரேஷன். ஏன் தலைவன் ஓரம் கட்டுறான்? இங்கே தானே நைட்டு நிப்பாட்டணும்ல. ஏன்னா கூட்டம் அள்ளுது தள்ளுவண்டி கடையில். கல் கிடக்குது, தள்ளி போங்க. கல் கிடக்குது. மலை மாதிரி இருக்க இடத்துல ஜார்க்கண்டில் ஓட்டணுமா?
சரி ஜார்க்கண்ட்ரா இதில் இங்கே தான் மானை பார்த்தோம். ஆமாம் மானை பார்த்தோம். வந்ததுனால நம்ம லேட்டாக வந்தோம். இப்போ சார் இனிமே இறக்கண்ணே. சம்சா என்ன வேலை சொல்கிறாருன்னு பார்ப்போம். யானை வேலை இல்லை சொல்லுவார். யானை வேலை இல்லை சொல்லுவார். 15 ரூபா, 15 ரூபா. இங்கே போவோமா அங்கே போவோமா? இங்கே உட்காருவோம், டேபிள் ஃப்ரீயாக கிடக்கு. என்ன ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இருக்க மாட்டேன். சமோசா கித்னா? 20 ரூபாய்னா 20 ரூபாயா? இது நூடுல்ஸ்லாம் எவ்வளோ? இல்லை நூடுல்ஸ் எவ்வளோன்னு? அதுவும் 20 ரூபான்னா அதையும் பண்ணிடலாமே, கம்முன்னு அதையே சாப்பிட்டு போயிடலாமே. அது என்ன இது? ஓகே டன். நல்லா வருவடா நீ. இங்கே லைட் அடிக்கிறாங்க பாருங்கள், தெரியும் பாருங்கள். அதர் ஸ்டேட் வண்டி வந்து, அதர் கண்ட்ரி வண்டி வந்தால் லைட் அடிப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த ஊரில் என்னடான்னு சொல்கிறாங்கடான்னா முனிசிபாலிட்டின்றாங்க, டோல் சீட்டுன்றானுங்க. ஓகே போங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சீட்டு வாங்கினோம், ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி. அவங்க என்ன சொல்லிட்டானுங்க, நீங்கள் போகும்போது நாங்கள் வந்து கம்பெனிக்காரனை கூட்டிகிட்டு போனோமா, லோக்கல் ஆளை கூட்டிகிட்டு போனோமா, அதனால அவன் வந்து பேசி எங்களுக்கு கம்மியாக வாங்கி கொடுத்தானா. இப்போ வந்து மணி வந்து 7 மணி 56 நிமிஷம் ஆகுது. நேபாள் பார்டருக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம லேட்டாக வந்துட்டனால பெனால்ட்டி கட்டணுமா. வண்டியை வெளியே எடுத்து போகிறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் மாட்டுது, எவ்வளோன்னு தெரியல. நம்ம வண்டி தான் கடைசியாக நிற்கிது. நம்ம வண்டிக்கு முன்னாடி 1 2 3 வண்டி நிற்கிது. நம்ம தமிழ்நாட்டு வண்டியில் அதுக்கு முன்னாடி இன்னும் வண்டிகள் நிற்கிது. நம்ம கேட்க போயிருக்காங்க நம்ம டிரைவருங்க எவ்வளோ என்னன்ட்டு தெரியல. போன ஜோர்லேயே திரும்பி வராங்க, என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் அப்படியே என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு தெரியல வேறு எங்களுக்கு சரியா, எப்படி போகிறது என்னன்னு. இதுதான் இந்தியா என்ட்ரா வர இடம். பணம் கட்டுறதுக்காக வரிசையில் நின்றுட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இந்தியா என்ட்ரா ஆக போகிறோம். டைம் என்ன ஆகுமா? 9 மணி 8 மணி 49 நிமிஷம். வெல்கம் டு இந்தியா வந்துட்டோம். இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். சந்தோஷமாக இருக்குது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமா, நம்ம ஊர் மாதிரி வருமாங்க? வராது.